எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பணம் செய்ய பழகு. அதுல வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். பணம் செய்ய பழகுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னது முக்கியமான விஷயம் அப்படின்னா, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் எதுக்கு? நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இது வந்து பணம் சம்பாதிக்கணும்னாவே இது என்னது ரிஸ்க் இருக்கு. இப்ப ரிஸ்க்குக்கு முன்னாடி நீங்க ஒரு போருக்கு போறீங்கன்னா, உங்க போருக்கு முன்னாடி பல ஆயுதங்கள தயார் பண்ணணும். பல உடல் ஆரோக்கியமா இருக்கணும். இவ்வளவு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இதுவே வந்து ஒரு போர்க்களம் தான். பணம் செய்யணும்னு ஆசைப்படுறதே வந்து ஒரு போர்க்களத்துல இருக்கு. அப்ப நம்மள சுத்தி ஒரு சில விஷயங்கள பாதுகாப்பு பண்ணிட்டு தான் பாதுகாப்பாளர்களோட தான் நம்ம ஒரு போருக்கு போ முடியும். ஓகேங்களா? அ வாள், நம்மளுடைய கவசம், இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு போணும். நம்மள சுத்தி புரொடெக்ஷனோட தான் ஒரு ராஜா வந்து போருக்கு போவாரு. ஓகேங்களா? அப்படி நீங்க பணம் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது, உங்கள முதல்ல புரொடெக்ட் பண்ண கத்துங்க. உங்க ஃபேமிலிய புரொடெக்ட் பண்ண கத்துங்க. அப்ப இன்சூரன்ஸ்ங்கிற ஒரு இது மட்டும் தான் இது எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலிலயோ யாருக்கோ உடல் சரியில்ல அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, அங்க வந்து பல அ பல லட்சம் பணம் தேவைப்படுது. 1000லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் 1000த்துக்குள்ள முடியுது. மத்தபடி ரூ. 1,00,000லாம் ஆரம்பிச்சுச்சுன்னா, அது போய்க்கிட்டே இருக்கு எப்படின்னு. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு மனிதனும் எடுத்து வச்சுக்கணும். எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணல. பட் ஒவ்வொரு தனி மனிதன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம, அந்த தனி மனிதனோ, இல்ல அவன் சார்ந்த குடும்பத்துக்கோ இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்க எப்போ வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்போ வந்து நீங்க வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ எடுத்து வச்சுக்கணும். அப்ப இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நெறைய பணங்கள செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த இன்சூரன்ஸே அத கவர் பண்ணிக்கும். உங்கள்ட்ட இருக்க பணம் பாதுகாப்பா நீங்க சில ஆயிரங்கள இதுக்காக செலவழிக்கிறீங்க 1 வருஷத்துக்கு. ஆனா, ஒரு பல லட்சத்த அது உங்கள காப்பாத்தும் ஒரு நாளைக்கு. இது கண்டிப்பா நடக்கும். அதே மாரி லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளா இருக்கும் பட்சத்தில், அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா, இந்த குடும்பத்த காப்பாத்தணும். ஃபேமிலிய காப்பாத்தணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேமிலிய காப்பாத்துறவரே இல்லைன்னா இன்னொருத்தர் இருந்து தானே ஆகணும். ஸோ இதுக்கு தான் வந்து நமக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. அப்ப ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துறணும். ஓகேங்களா? இது கண்டிப்பா இருக்கணும். இது 2ம். அப்போ அது இல்லாம மத்தபடி நீங்க வீடு வாங்குனா வீட்டுக்கு இன்சூரன்ஸ், கார் வாங்குனா காருக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து தனி. டூ வீலர் வாங்குனா டூ வீலருக்கு இன்சூரன்ஸ் அதெல்லாம் சேர்த்து அதுக்குள்ள வரும். இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாங்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். நீங்க கார் வாங்குனீங்கன்னா காரோட சேர்த்து வந்துரும். வீடு போய் வந்தீங்கன்னா இஎம்ஐயோட சேர்த்து அதையும் போட்டுருவாங்க. இந்த மாரி இருக்கு. அதே மாரி டிராவல் இப்போ ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மாரி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும். நமக்கோ நம்ம அந்த நம்ம ஒரு டிராவல் பண்றோம். அந்த டிராவல் ஏதாவது நடந்துச்சுன்னா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு டிராவல் இன்சூரன்ஸ். இது வந்து நீங்க ஒவ்வொரு தடவ டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இல்லன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அத எடுத்து வச்சு ஸோ ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க பணம் செய்ய முடியாது. ஏன்னா, உங்க மொத்த பணத்தையும் இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா, உங்க மொத்த பணத்தையும் ஒரு நாளைக்கு இந்த 3ல யாராவது ஒருத்தங்க எடுத்துப்பாங்க. நீங்க சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் ஒரு நாளைக்கு இவங்க எல்லாம் 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க பணம் செய்ய பழகுறதுக்கு முன்ன. எப்படி கார் ஓட்ட பழகுறீங்களோ, டூ வீலர் ஓட்ட பழகுறீங்களோ, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, அது மாரி பணம் செய்ய பழகுறதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ எடுத்து வச்சுங்க. இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. இது வந்து பாதுகாப்புக்காக மட்டும் தான். இதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. பட் ஒரே ஒரு பெனிஃபிட் ஒரு நாளைக்கு மொத்தமா அள்ளிட்டு போகாம, நீங்க இது உங்கள காப்பாத்துறத வச்சு. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ட நீங்க வந்து இதோட எ இது இது எப்படிப்பட்ட பெனிஃபிட்ங்கிறத அத அனுபவிக்கும்போது தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் சில விஷயங்கள அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க.
ஸோ இதுதான் என்னுடைய இந்த எபிசோட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. கண்டிப்பா இந்த 3 இன்சூரன்ஸும் ஒவ்வொரு மனிதனும் பணம் செய்யணும்னு முடிவு பண்ணும்போதே இது இருக்கணும் கையில அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்குது. இதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய அனுபவத்த போடுங்க. இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் எடுத்துக்கிட்ட இது எப்படின்னா, என்னுடைய ஹெல்த்த பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலிக்காக ஒரு ரூ. 5,00,000 ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். லைஃப்‌க்காக ரூ. 50,00,000 போட்டிருக்கேன். லைஃப் இன்சூரன்ஸு. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸா பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,000 போட்டிருக்கேன். ஸோ என்னைய நான் ரூ. 1,00,00,000 என்னைய இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னா, பிளஸ் இந்த ரூ. 5,00,000 ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பண்ணியிருக்கேன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து 3 தடவ என்னுடைய ஃபேமிலிய காப்பாத்திருக்கு. ஒரு தடவ என்னுடைய ஒய்ஃபோடைய ஹெர்னியா ஆப்பரேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்குது. 2 தடவ என் பையனுடைய ஃபுட்பால் கேம்ல நடந்த சில ஆக்சிடென்ட் சின்ன ஃப்ராக்சருக்குலாம் உதவி பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து முக்கியமானது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஃப்ராக்சருக்கே வந்து ரூ. 2,00,000 2,20,000 என்னமோ கட்ட சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுது. அதே மாரி என்னோட ஒய்ஃபோடைய ஹெர்னியா ஆப்பரேஷன் கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 என்னமோ கேட்டாங்க. அது எல்லாத்தையுமே ரூ. 1,00,000 நான் கட்டிட்டேன். அப்ப கேஷ்லெஸ் எடுக்காததுனால, ரூ. 1,00,000 கட்டிட்டு அதுக்கப்புறம் அத ரீஇம்பர்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு 10,000 20,000 நம்ம கையிலேருந்து போறது தப்பு கிடையாது. ஆனா லட்சக்கணக்குல போகும்போது நமக்கு வந்து அந்த டைம்ல ஒண்ணுமே புரியாது. இது ரொம்ப முக்கியமானது. இது என்னுடைய சின்ன அனுபவம் பிளஸ் என்னுடைய இது. இதுவே நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன். அது நேரம் கிடைக்கும்போது இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ முக்கியமா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். அதாவது டிராவலுக்காக நம்ம யூஸ் பண்றது. இது நம்மளுடைய பாதுகாப்பாக. இது இல்லாம நீங்க ட்ரெயின்ல போம்போது ட்ரெயின்லயே இன்சூரன்ஸ் கவர் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்க வந்து டிக் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, ட்ரெயின் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் அதுல. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரிசாவுல அந்த ட்ரெயின் கவுந்துச்சுங்களா, இப்ப எவ்வளோ பேர் செத்து போனாங்க. அப்போ அவங்களுக்குலாம் கவரேஜ் எங்கேருந்து கிடைச்சிருக்கு? சான்சஸ் கிடைச்சிருக்கு நெறையா. அந்த இத கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து கவரேஜ் வந்திருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸு. நீ பணம் செய்ய பழகுறதுக்கு முன்னாடி, பணத்த சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 3ம் ஒவ்வொரு மனிதனுடைய கையிலயும், அது ஆணோ, பெண்ணோ கையில இது இருக்கணும். ஸோ நீங்க அப்படி எடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமே எடுக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.